So hey everyone, welcome back to channel, welcome back to another ride with Kali. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண போகிறோம். அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், நிறைய பேர் இது வந்து நம்ம பண்ண மறந்துடுவோம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாங் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கணும் வண்டியில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் எஸ் தமிழில் பார்த்த மாதிரி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பார்க் ப்ளக். ஸோ ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இன்ஜினில். அண்ட் இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து இதுக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுக்குறது இல்லை, அதை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். பட் ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன், அதாவது வண்டி வந்து ஸ்டால் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வண்டி திடீர்னு ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா அடிக்கடி நிறைய விஷயங்கள்ல, ஐ மீன் டிராஃபிக்கில் இருக்கவும் இருக்கட்டும், இல்லை வந்து லோ அண்ட் டார்க்கில் இருக்கும்போது வந்து வண்டி ஆஃப் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஸ்பார்க் பிளக் வந்து ஒரு பெரிய கன்சிடரே பண்ணாமல் நம்ம வந்து விட்டுருவோம். பட் ஸ்பார்க் பிளக் வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஸ்டாக் தான். இந்த ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்த ஸ்பார்க் பிளக் தான், வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை அண்ட் க்ளீன் பண்ண கூட இல்லை. அண்ட் கண்டிப்பாக ஷோரூமில் வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்களான்னு சொல்லி எனக்கு செம்ம டவுட்டு. பட் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து டன்னாக வந்து அவ்வளோ டஸ்ட்டு கொட்டுது. ஸோ இது ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பிகாஸ் இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரப்பர் நோஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்கு கீழே வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸே கிடையாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் நம்ம ஸ்பார்க் பிளக் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இது வந்து முக்கியமான என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஆரியோட டூல் பாக்ஸில் வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பார்க் பிளக் ஓப்பன் பண்ணுறதுக்கான சாக்கெட்டு, இதை நிறைய பேர் டாமின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்பார்க் பிளக் ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறைய பேருக்கு இது என்னென்னு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னன்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி, இந்த கம்பி எதுக்குன்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு சாண்ட் பேப்பர், இது வந்து ஒரு 2500 இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 366 போஷோட வந்து சாண்ட் பேப்பரு. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதுக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூஷன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்பார்க்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான தான், இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் இது உள்ளே விட்டுட்டிங்கன்னா செட் ஆயிரும். அண்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு லைட்டாக ஓப்பன் திரும்பணும். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே கேஸ், நம்ம ஸ்பார்க் பிளக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு பார்த்தீங்களா, இந்த டிப்புக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டிப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேப்பை வந்து எப்படி பண்ணி பார்த்துக்கணும்னா, இந்த கேப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீடர் கேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஃபீடர் கேஜ் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அந்த இடத்துல இங்கே ஃபோட்டோ போடுறேன். ஸோ ஃபீடர் கேஜ் வச்சு தான் இந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க ஒட்டி இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு நடுவில் கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறது ஸ்பார்க் வந்து ஒழுங்காக ஆகாது. அண்ட் இது வந்து அடிக்கடி ஹீட் ஆகிறனால இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஃபோட்டோவில் காமிக்கிறேன், ஜூம் ஆகுதா அதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, நடுவில் கேப் இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டான ஆரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துல ஃபோட்டோ போடுறேன், ஆரி என்ன சொல்கிறாங்கன்னா 0.8 mm வந்து இந்த கேப் இருக்கணும். ஃபீடர் கேஜில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஃபீடர் கேஜில் இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.8 mm தான், அதாவது 1 mm கம்மியாக இருக்கணும், அதுதான் அந்த கேப்பு. ஸோ இது அந்த கேப் அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிப்போம், ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நிறைய இந்த சிலிண்டருக்கு இந்த கேப் இருப்பார், இந்த கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் ஃபார்ம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த கம்பி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கம்பி வச்சு தான் நம்ம வந்து இப்போ இதை க்ளீன் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கார்பன்லாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட கேப்பை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து உள்ள போகணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ கைஸ் எங்கிட்ட ஃபீடர் கேஜ் இல்லை, நான் ஃபீடர் கேஜ் இல்லாதனால இப்படி பண்ணுறேன். நீங்கள் ஃபீடர் கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் ஸ்கேல் உள்ள போது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு ஸ்கேல் வந்து போது இவ்வளோ இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். இதுதான் 0.8 mm கேப், இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மொரட்டு கம்பியாக எடுத்துட்டேன். இந்த கம்பி வந்து உள்ளே போட முடியல, ஐ மீன் வந்து கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே போகலை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசான கம்பி எடுத்துருக்கேன். இந்த கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணி இது வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணோம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கார்பன் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கேப் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ உள்ளே இந்த இடத்துல பாட்டை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சிருவாங்க. ஸோ உடச்சா இன்னும் ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் வந்து இது க்ளீன் பண்ணாலே போதும். ஸோ கம்பெனி வந்து ஒன்றும்
முட்டா பயில கிடையாது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இது வந்து கொடுக்குற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் இந்த டெர்மினல் தெரியுங்களா உள்ள இந்த கார்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிடக்கூடாது, இல்லை இந்த கார்பன் பற்றக்கூடாது, இங்கே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த டிப்பில் மட்டும்தான் சப்ளை வர்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உடச்சிட்டு இது வந்து நான் ஃபுல்லாக அப்படி வச்சுருந்தா நம்ம வண்டி நல்லா ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படின்னா தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாலே போதும். இப்போ அதை க்ளீன் பண்ணியாச்சு. அண்டு கேப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் கேப்பு, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இது ஒர்க்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ கைஸ் ஏன் வச்சுக்கோங்க, என்றைக்குமே 10,000 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ஸ்பார்க் பிளக் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து 15,000 வரைக்கும் நான் அதை வந்து இது பண்ணலாம், பிகாஸ் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்தளவுக்கு கார்பன்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப பிளாக் தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி ஆகணும். பட் கம்பெனியில் சொல்கிறாங்க 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்பார்க் பிளக் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து 15,000 கிலோமீட்டருக்கு போனதுக்கப்புறம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ போஸ்ட்டில் இருக்குது 15,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம NGKல வந்து இரிடியம் ஸ்பார்க் பிளக் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பார்க் பிளக் வந்து செக் பண்ணுறது. ஸோ வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இதை நான் வந்து இப்போ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அதை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஸோ இது கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளி கொஞ்சம் ஓகே. ஸோ அதோட நாசில் வந்து ரப்பர் தான், ஸோ அதனால் வந்து இதை நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான். இதை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். குட். ஃபாக் லைட்டோட வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் இந்த இது பண்ணதுக்கப்புறம் லைட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க இந்த லைட் வந்து போட்டால் செலான்னா போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த கவர், ஸ்பெஷல் அந்த கவர். ஸோ இதை பேஸ்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வரும். நான் அதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபாக் லைட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆர்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஓவரால் இந்தியாவில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நீங்கள் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் சேனலுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாடத்தோட I'll see you next video. Take care and do what you love. Boom.